வெல்கம் டு இணையகிகள் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன போகிறோம் அப்படின்னா, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரே வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அடி பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 என்ன பண்ணுறோம், ஒரே வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு ப்ளஸ் கடைசியாக டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் கூட போட்டிருக்கோம். ஓகேவா? யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், யூனிட் 3 சிஎம்சிபி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஒரே வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரே வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் 5க்கு நம்ம போட போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த ஒரே வீடியோ போடுங்க சார் மற்ற யூனிட் சொல்லி, அதுக்காக நம்ம போடுறோம். இப்போ யூனிட் 5, ஓகேவா? யூனிட் 5 ஹைட்ராலிக்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரே வீடியோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவர் பண்ணுவோம். ஓகேவா? கிளாஸ் கூட போயிடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான். ஹைட்ராலிக்ஸ்ங்கிறது டிப்ளமோ லெவலில், பிஇல் பேர் என்ன, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? சரி, ஓகே. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எப்படி தான் பிரிக்கலாம் சார்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை என்ன டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹைட்ரோ கைனமெட்டிக்ஸ், தென் மூணாவது ஹைட்ரோ டைனமிக்ஸ். ஓகேவா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட பிஹேவியர் சொல்றது தான். ஓகேவா? ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல எப்படி இருக்கும், மோஷன்ல எப்படி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இதுதான் மூணு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஹைட்ரோஸ்டாட்டிக், இன்னொன்று ஹைட்ரோ கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று ஹைட்ரோ டைனமிக்ஸ். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்னா தெரியும், ஸ்டாட்டிக் நேம் நிலையா இருக்குது. ஓகேவா? இதுல ஹைட்ரோஸ்டாட்டிக் என்ன சார் அப்படின்னா, ஃப்ளூயிட் நிலையாக இருக்கும்போது அவருடைய செயல்திறனை படிக்கிறது தான். ஓகேவா? இதை பத்தி என்ன ஸ்டார்ட் ஆகுது தெரியும் பார்த்தோங்க. ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும், நிலையா இருக்கணும். ஓகேவா? ஃப்ளூயிட் நிலையாக இருக்கும்போது கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃப்ளூயிட்ல மோஷன் கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும். ஃப்ளூயிட் நிலையாக இருக்கும்போது அதன் செயல்தன்மை, ஓகேவா, விளக்குறது தான் நம்ம ஹைட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஃப்ளூயிட் எப்படி இருக்கு, நிலையா இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஃப்ளூயிட் நிலையா இருக்கும்போது அந்த செயல்தன்மை விளக்குறது தான் ஹைட்ரோ ஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ டைனமிக்ஸ். சரி, ஹைட்ரோஸ்டாட்டிக் என்னன்னா, ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்குன்னா மோஷன்ல இருக்கு. ஓகேவா? இது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஃப்ளூயிட் எப்படி இருக்கு, முக்கியமான பாயிண்ட், ஃப்ளூயிட் நிலையா இருக்கணும். இது ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னா மூவ்மெண்ட்ல இருக்கும். ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும், இயக்க நிலை மீன்ஸ் மோஷன்ல இருக்கணும். ஓகேவா? இது வந்து ரெஸ்ட், இது வந்து இயக்க நிலை. அதாவது மோஷன்ல இருந்துச்சுன்னா அதை பத்தி விளக்குறது தான் இது ஹைட்ரோடைனமிக்ஸ். சேம் இதே தான். ஸோ இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ளூயிட் நிலையா இருக்கணும், இது ஃப்ளூயிட் வந்து மோஷன்ல இருக்கணும். ஓகேவா? சரி, மூணாவது ஹைட்ரோ கைனமெட்டிக்ஸ். ஓகேவா? இது என்னது, ஃப்ளூயிட் வந்து இயக்க நிலை தான். ஓகேவா? இயக்க நிலை ரொம்ப கண்டுபிடிக்கலாம். சரி சார், அப்போ முன்னாடி இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ டவுட் வரலாம். ஃப்ளூயிட் இயக்க நிலை மோஷன்ங்கிறேன், ரெண்டாவது என்ன சொன்னேன், திரும்ப எழுதி காட்டுறேன். இது ஹைட்ரோ டைனமிக்ஸ் எழுதி காட்டினேன் பழசு. ஹைட்ரோ டைனமிக்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் இயக்க நிலை பற்றி படிக்கிறது தான். ஓகேவா? ஃப்ளூயிடுடைய இயக்க நிலை தான். சரி சார், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேவா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமானது ஃபோர்ஸ். ஓகேவா? ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க, இதுல கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபோர்ஸை வெளியே இருந்து வர ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவோம்னா ஃபோர்ஸை
நாட் கன்சிடர். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ ரெண்டுமே என்னன்னா நல்லா தெரிஞ்சவங்க, ஃபியூலோட ஓய்வு நிலையை பற்றி, அதாவது ரெஸ்ட் அப்படி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸு, இதே இயக்க நிலை படிக்கிறது டைனமிக்ஸும் இயக்க நிலை தான். ஃபியூலோடைய இயக்க நிலை பற்றி டைனமிக்ஸும் இயக்க நிலை தான். ஆனால் இயக்க நிலையிலே ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது ஹைட்ரோ டைனமிக்ஸு. நம்ம ஃபோர்ஸை நாட் கன்சிடர் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோ டைனமிக்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இருக்க வித்தியாசங்கள். சரி ஓகே, புரியுதா? சரி ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்து ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ் என்ன சார்? நிறைய பேர் ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணுவோம், லிக்யூட் நினச்சிக்குவோம். ஓகேவா? லிக்யூட் வேற, ஃப்ளூயிட் வேற. ஃப்ளூயிடுங்கிறது என்ன அப்படின்னா தெரிஞ்சவங்க, லிக்யூடு என்னது, ஃப்ளூயிட் தான். ஓகேவா? லிக்யூடும் ஃப்ளூயிட் தான். அதே மாதிரி கேஸும் என்னது, ஃப்ளூயிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ லிக்யூடும் ஃப்ளூயிட்ஸ் தான், கேஸஸும் ஃப்ளூயிட்ஸ் தான். புரியுதா? ஸோ லிக்யூட்னா தண்ணி மட்டும்தான், அது லிக்யூட் சம்மந்தம் மட்டும்தான். ஆனால் ஃப்ளூயிட்ஸ்னு வர்றப்ப லிக்யூட்ஸும் வரும், கேஸும் வரும். ஓகேவா? கொஸ்டின் அதை தெரிஞ்சுக்கோ. ஃப்ளூயிட்ஸ் லிக்யூடும் வரும், கேஸும் வரும். ஓகேவா? லிக்யூட் என்னென்ன சார் இருக்கு அவங்களுக்கு தெரியும், ஆயிலு, வாட்டர், அதெல்லாம் நம்ம லிக்யூட் நம்ம சொல்கிறோம். கேஸஸ் அவங்களுக்கு தெரியும், ஏரு, காற்று, ஓகேவா, எக்ஸெட்ரா, அதெல்லாம் கேஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து லைட்டாக முக்கியமான சொல்கிறேன் தெரிஞ்சுங்க. மாஸ் அப்புறம் என்ன சார் அப்படின்னா நிறை. ஏன்னா சம் வரும்போது தேவைப்படும். வெயிட்னா எடை. ஓகேவா? மாஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எம்னு சொல்லுவாங்க, வெயிட் நமக்கு டபிள்யூ நம்ம சொல்லுவோம். ஏன்னா வெயிட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு acceleration due to gravity. ஓகேவா? acceleration due to gravity. acceleration due to gravity. ஓகேவா? இப்போ என்னன்னா W equal to m into g ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வெறும் மாஸ் மட்டும் தான். அதாவது இப்போ நான் எழுதுனா மாஸ் மாறவே மாறல, மாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெயிட்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா கிராவிட்டி இருக்கா என்ன ஆகும், வெயிட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சரி, வெயிட்டோட யூனிட் என்ன சார்? வெயிட்டுடைய யூனிட் கேட்பான். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வெயிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். ஓகேவா? நியூட்டன்னா இதை நம்ம கிலோ நியூட்டன் சொல்லுவோம். ஓகே, சரி, சம்ஸுக்கு வரும். சம்ஸில் வாங்க புரியும். அடுத்து டென்சிட்டி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டென்சிட்டிலாம் கேட்பாங்க. டென்சிட்டினா என்ன சார்? டென்சிட்டி எப்படி சொல்லுவாங்க, ரோன்னு சொல்லுவோம். ஸோ ரோங்கிறது மாஸ் டிவைட் பை வால்யூம். இப்போ டென்சிட்டி கேட்டாங்க அப்படின்னா அவருடைய மாஸ் டிவைட் பை வால்யூம் போட்டால் நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். ஓகேவா? கேஜி பை மீட்டர் கியூப். ஸோ யூனிட் என்ன வரும்னா கேஜி பர் மீட்டர் கியூப் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன சார் கேட்பான். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரெடி போடுவோமே, என்ன போடுவோம், 1000 கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஒரு டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னா 1000 கேஜி வாட்டர் நம்மளால வைக்க முடியும். அதான் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ டென்சிட்டி ஒன்றும் கிடையாது, அவருடைய அடர்த்தி மொழ ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். ஓகேவா? எக்ஸாம் என்ன இருக்குன்னா ஒரு மீட்டர் கியூப் இடத்துல 1000 கேஜி வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் வெயிட். இதெல்லாம் கேட்பாங்க சார் அப்படின்னா கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட் என்ன வரும்னா ஓகேவா, வெயிட் டிவைட் பை வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா வெயிட் டிவைட் பை வால்யூம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். ஓகேவா? டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா வெயிட் டிவைட் பை வால்யூம்.
ஸோ வெயிட்டுக்கு என்ன யூனிட்டு? நியூட்டனா. இதுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் கியூபா. ஸோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். புரியுதா? சரி சார், இதை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன சார் வரும் அப்படின்னா 9.81 நியூட்டன் பர் மீட்டர். ரொம்ப 3 போகும். ஓகேவா? நான் மீட்டருக்குள்ள போகிறோம்ல. அதாவது 9810 நம்ம போடுவோம். அதான் போட்டுருக்கான். ஓகேவா? இன்னும் போடுவோம்ல 9810, அதான் 9.81 10³ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் நம்ம போடுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேவா? அம்மாவுடைய வேல்யூ. சரி, வேற மாதிரி மாற்றலாம். இது எப்படி சார் மாற்றலாம் அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்றும் இருக்கும். வெயிட் நம்ம சொல்லலாம். வெயிட்னா வாட் இஸ் வெயிட்? மாஸ் அண்ட் கிராவிட்டி. மாஸ் அண்ட் கிராவிட்டியா? இப்போ வெயிட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. வெயிட் ஈக்குவல் மாஸ் அண்ட் கிராவிட்டி. அப்போ ஸ்பெசிஃபிக் அப்போ வெயிட் பை வால்யூமா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு இந்த வெயிட்டுக்கு பதிலாக, ஓகேவா, இந்த வெயிட்டுக்கு என்ன பண்ணலாம், மேலே எம்ஜின்னு போடலாம், டிவைட் பை வால்யூம் போடலாம். ஓகேவா? எம்ஜி டிவைட் ஒன்றும் இல்லை, இந்த வெயிட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளால வெயிட்டுக்கு ஃபார்முலா இருக்குது எம் இன்ட்டு ஜின்னு. எம் இன்ட்டு ஜி டிவைட் பை வால்யூம் போடுறோமா? இப்போ எம்ங்கிறது மாஸா, விங்கிறது வால்யூமா? அப்போ என்ன வரும் அப்படின்னா நல்லா வச்சுங்க, இந்த மாஸ் பை வால்யூம், இந்த மாஸ் பை வால்யூம் என்ன ஆகும், நம்மளுக்கு ரோவா மாறிடும். மாஸ் பை வால்யூம் என்ன வரும், ரோவா மாறிடும். அப்போ என்ன வரும்னா காமா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜின்னு கூட எழுதலாம். ஸோ காமா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி. அது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு இங்கே டென்சிட்டி. டென்சிட்டி இது வந்து கிராவிட்டி. புரியுதா? ஸோ இப்படி நம்ம மாற்றி எழுத முடியும். ஜியோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு தெரியும், கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? ஸோ வெயிட் கேட்டனா வெயிட் பை வால்யூம், அதோட வாட்டர் 9.81 நியூட்டன் பர் மீட்டருக்கு போட்டால் போதும். இந்த வெயிட்டுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வேற மாதிரி எழுதலாம், டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வெயிட் பை வால்யூம்னு எழுதலாம், ஏன்னா டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி கேட்பான். ஓகேவா? இது தெரிஞ்சுவோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக 1 மார்க் இருக்கு, அதனால இப்படி தான் கேட்பான். ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா ஸோ மாஸ் பை வால்யூம் என்ன சொன்னோம், ரோ சொன்னோமா? ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பை மாஸ். அப்போ என்ன வரும், 1 பை ரோ. புரியுதா? ரோங்கிறது மாஸ் பை வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சீக்கிரமாக நடத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய நடத்த வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் கவனிச்சுவோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்குவோம், ஏன்னா ஃபார்முலா கேட்குறாங்க. மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைட் பை mass density of pure water. Okay, is equal to fluid over fluid divided by W. இது density தான். Density of fluid divided by kilo density of pure போட்டா நமக்கு specific gravity கிடைக்கும். ஓகேவா? rho F divided by OW போட்டா நமக்கு என்ன வரும், specific gravity கிடைக்கும். ஸ்பெசிஃபிக் என்ன சொல்லலாம், ஆர் இது தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே, இப்போ வாட்டருக்கு என்ன சார் வரும், ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா? வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி.
பிசிக்கல் ஆஃப் மெர்க்குரி என்ன வரும் 13.6. பிசிக்கல் வாட்டர் வந்து 1, இது வந்து வாட்டருக்கு, இதுக்கு அப்பனா மெர்க்குரி. எக்ஸாம்ல கேட்பான் பிசிக்கல் ஆஃப் மெர்க்குரி என்ன வரும், பிசிக்கல் வாட்டர் என்ன கேட்டா வாட்டருக்கு 1, மெர்க்குரிக்கு 13.6. ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே, விஸ்காசிட்டி ஆர் விஸ்காசிட்டினாலும் டைனமிக்ஸ் ஒன்று தான். ஓகேவா. டைனமிக் தான் தனியாக இருக்கும், விஸ்காசிட்டினாலும் டைனமிக் விஸ்காசிட்டினாலும் ஒன்று தான். விஸ்காசிட்டினாலும் டைனமிக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதை மியூன்னு சொல்லுவாங்க. இது எப்படி எப்படின்னா சொல்லுவோம், வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஒரு லேயர் தண்ணி போகுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ஒரு லேயர் தண்ணி போகிறப்ப அடுத்த லேயர் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போகிற லேயர் என்ன ஆகும், அதை ஸ்லோ பண்ணும். ஓகேவா. அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் என்ன ஆகும், ஸ்லோ பண்ணி கொண்டு போகும். இந்த மாதிரி ஒரு லேயர் போகிறோம்னா அடுத்த லேயர் என்ன பண்ணோம்னா போகிற தண்ணியோட லேயரை ஸ்லோ பண்ணும். அடுத்த லேயர் என்ன பண்ணும், போகிற லேயர் அடுத்து ஸ்லோ பண்ணும். இந்த மாதிரி லேயர் பை லேயர் இருக்கிறதா சொல்கிறோம், அதில் விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே. ஒவ்வொரு லேயருக்கும் அடிப்பட்ட எதிர்ப்பு விசை தான் நம்ம விஸ்காசிட்டி மியூன்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. அப்போ டைனமிக்ஸ் ஃபார்ம் என்ன சார், டைனமிக்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம மியூன்னு சொல்லுவோம். மியூ. ஓகேவா. ஃபார்முலா வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சிஎஸ் ஸ்ட்ரெயின். ஒரு லே இழுக்கிறதா நம்ம சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சிஎஸ் சொல்லுவோம். ஸோ டவு ஈக்குவல் டு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டவு சிஎஸ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் ஒன்று தெரியும், சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தா. அப்போ du divided by dy. ஓகேவா. du divided by dy. இது ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலா, இது ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய வேல்யூ. ஓகேவா. இது முக்கியமான டைனமிக் விஸ்காசிட்டி எதை சொல்லுவாங்க கேட்பாங்க கொஸ்டின்ல, அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைனமிக் விஸ்காசிட்டி என்னன்னா பாய்ஸ் எதை சொல்லுவாங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி யூனிட் என்ன அப்படின்னா பாய்ஸ்ல சொல்லுவாங்க. அப்போ 1 பாய்ஸ் தான் என்ன சார் நமக்கு தெரியணும். 1 பாய்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0.1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் கேட்பாங்க வாட் இஸ் 1 பாய்ஸ் வேல்யூ அப்படின்னா 0.1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். டைனமிக்ஸ் எது சொல்லுவாங்க அப்படின்னா பாய்ஸ்ல சொல்லலாம். ஓகேவா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. 20 டிகிரி சென்டிகிரேட் வாட்டர். ஓகேவா. அப்படியே விஸ்காசிட்டி 20 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டரோட விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.01 பாய்ஸ். ஓகே. விஸ்காசிட்டியாக வாட்டர்னா 0.01 பாய்ஸ். கொஸ்டினில் கேட்பாங்க யூனிட். ஓகேவா. யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாய்ஸ். பாய்ஸ்ன்னு சொல்லலாம், நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் கூட சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா. ஆனால் பாய்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பான். ஓகே. நியூட்டன் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் கரெக்ட் தான், ஆனால் பாய்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா. இது எப்படி நைஸாக சொல்லலாங்க என்ன அப்படின்னா பார்த்தோம்ல டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி. டைனமிக் என்ன சொல்லுவாங்க, மியூன்னு சொல்லுவாமா. இப்போ என்ன பார்த்தேன், மியூன்னு சொல்லுவோம். டென்சிட்டி நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு மியூ டிவைட் பை ரோ. ஓகேவா. ஸோ யூனிட் என்ன சார் அப்படின்னா இதோடைய யூனிட் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இது யூனிட் கேட்பாங்க, மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். எப்படி சார் வந்து சொல்லவா, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், விஸ்காசிட்டி யூனிட் என்ன நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரா. என்ன வரும், மீட்டர் கியூபா. இந்த கியூபுக்கும் இந்த ஸ்கொயருக்கு அடைஞ்சிருமா. இப்போ என்ன வரும்னா மீட்டர் வருமா, மீட்டர் ஸ்கொயர் வரும். மீட்டர் ஸ்கொயர் பை நியூட்டன் மாற்றணும். நியூட்டன் என்ன பண்ணணும், மாற்றணும். ஓகேவா.
மாற்றணும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் தேவையில்லை ஓகேவா, இது மாற்றணும் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை யூனிட் மட்டும்தான் ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணி கொண்டு வரலாம் தேவையில்லை. இப்போ டைனமிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா கைனடிக் விஸ்காசிட்டி டைனமிக் டிவைடட் பை டென்சிட்டி ஓகேவா. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது டைனமிக் விஸ்காசிட்டினா சிஎஸ் டெஸ்ட் பை சிஎஸ் டைன் டவு டிவைட் பை டியூ பை டிஒய் யூனிட் பாய்சிங் டு சிங்கர் மீட்டர் ஸ்கொயரு. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா மியூ டிவைட் பை ரூ ஓகேவா. ஆல்ரெடி பார்த்து டிவைட் பை டென்சிட்டியாக டிவைட் பண்ணால் அது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஓகேவா. ஸோ தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து கோஹெஷன். அடுத்து என்னது கோஹெஷன். கோஹெஷன் இருக்கு, அடசன் இருக்கு. என்ன சார் கோஹெஷன் சொன்னா சேம் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கோஹெஷன் ஓகேவா. அதாவது ஒரே லிக்யூட்ல இருக்க மாலிகுல் எல்லாமே அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரே லிக்யூட்ல இருக்க மூலப்பொருள் என்ன அது அட்ராக்ட் ஆகுது ஓகேவா. ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுது அட்ராக்ட் ஆகுது. ஒன்றோடு என்ன ஆகுது, அதாவது ஒரு லிக்யூட் ஒன்றோட அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது பேர் கோஹெஷன் ஓகேவா. அடசன் அப்படின்னா ஒரு லிக்யூட் வந்து பிற லிக்யூடோட முழுக்க அட்டாக் ஆகும் ஓகேவா. ஒரு லிக்யூட் என்ன பண்ணுது பிற லிக்யூட் கூட அட்டாக் ஆச்சு அப்படின்னா பிற லிக்யூட் மூலக்கூறுகள் சேர்ந்துச்சுன்னா அது பேர் வந்து அடசன். கோஹெஷன்னா சேம் ஓகேவா. ஒரே லிக்யூட் மூலக்கூறு ஜாயின் பண்ணி ஈஸியாக புரிஞ்சாங்க. கோஹெஷன் அடசன் வித்தியாசம் இருக்கு. ஒரே லிக்யூட்ல இருக்க மூலக்கூறு இப்போ வாட்டர்னா வாட்டர் மூலக்கூறுலாம் ஒன்னா உள்ள அட்டாக் ஆச்சுன்னா உள்ள அட்ராக்ஷன் ஆச்சுன்னா அது பேர் கோஹெஷன். இதே இப்போ இதுல இருந்து வாட்டர் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கெரோசின் இருக்கு, அதுல இருக்க மூலக்கூறு இது வந்து அட்ராக்ட் ஆகி இழுக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் அடசன் ஓகேவா. ஸோ சேம் இது டிஃப்ரெண்ட் ஓகேவா. சேம் மாலிகுல்ஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா அது கோஹெஷன், டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து அடசன் ஓகேவா. ஸோ தெரிஞ்சா போதும், கோஹெஷன் தெரிஞ்சா போதும் ஓகேவா. ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை, லிக்விட் சர்ஃபேஸில் டாப்பில் என்ன ஆகுனா கிரியேட் ஆகிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகேவா. எங்கே கேட்டாங்க அப்படின்னா சர்ஃபேஸில் லிக்விட் சர்ஃபேஸ் கேட்டால் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா ஓகேவா நம்ம சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா டாப்பில் ஏற்படுற ஃபோர்ஸுக்கும் அப்படியே லென்த்துக்கும் ஓகேவா. புரியுதா. மேற்பரப்பில் ஏற்படுற அந்த இழு விசை இழுக்குதுல அந்த இழுக்கிற விசைக்கும் அது லென்த்துக்கும் உருவாகிறதா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துலாம் டென்ஷன் லேயர் கிரியேட் ஆகும். என்ன ஆகும் டென்ஷன் லேயரு இங்கே தான் கிரியேட் ஆகும். ஸோ எஃப் டிவைட் பை எல். அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் என்னது நியூட்டன் பர் நியூட்டன் வரும், லென்த் வந்து மீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஓகேவா, இல்லைன்னா நியூட்டன் பர் எம்எம் நம்ம சொல்லலாம். இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகேவா. இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிலாரிட்டி. நெக்ஸ்ட் என்னது கேபிலாரிட்டி. கேபிலாரிட்டினா ஒன்றும் இல்லை, புவியீர்ப்பு விசை ஆப்போசிட்டாக அந்த லிக்விட் மேலே ஏறணும், அதுதான் நம்ம கேபிலாரிட்டி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டியூப் மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம வைப்போம் ஓகேவா. ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும், இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு ஏறும், இது என்ன இருக்கும் ஏறிக்குங்களா. இதுதான் வந்து கேபிலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. கேபிலாரிட்டிஸ்னா இந்த ஹெச்சோட தான் ஏறி இருக்கும், நார்மலோட வாட்டரை விட இந்த ஹைட்டுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது ஏறிக்கல, இதுதான் நம்ம கேபிலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கேபிலாரிட்டி ரைஸு, கீழே போயிருந்தா கேபிலாரிட்டி ஃபால். இது என்னன்னா
அது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அது ஒர்க் ஆகணும். கேப்லர் இல்லாட்டி ரைஸ். ஃபால்னா நார்மல் வாட்டர் லெவலில் கீழே வந்துருக்கும். ஓகேவா? சரி, கேப்லாரிட்டி ரைஸ் எப்போ நடக்கும்? கேப்லாரிட்டி ரைஸு ஃபால் ரெண்டு இருக்கு. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, கேப்லாரிட்டியில ரைஸ் இருக்கு, ஃபால் இருக்கு. சரி, ரைஸ் எப்போ நடக்கும், ஃபால் எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரைஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அடர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக சொன்னேன்ல. அடர்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா கொகசிவை விட. அடர்சிவ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ரைஸ் நடக்கும். ஓகேவா? சப்போஸ் கொகசிவ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால் ஆயிடும். கொகசிவ் அதிகமாக இருந்துச்சு எதை விட அப்படின்னா அடர்சிவை விட என்ன ஆகும்னா, கொகசிவ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், ஃபால். என்ன நடக்கும், ரைஸ் நடக்கும். ஸோ அடர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால், அடர்சிவ் ஃபோர்ஸ்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம ரைஸ் இருக்கும். கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபால் இருக்கும். நான் அடர்சிவ் ஃபோர்ஸ் கொகசிவ் ஃபோர்ஸ் இப்போ சொன்னேன். ஓகேவா? பார்த்துவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொருள் அட்ராக்ட் பண்ணுறது வந்து அடர்சிவ் லிக்யூடு, சேம் அட்ராக்ட் பண்ணுறது கொகசிவ். ஓகேவா? ஸோ கொகசிவ் அதிகமாக இருந்தால் ஃபால் கிரியேட் ஆகும், அடர்சிவ் அதிகமாக இருந்தால் ரைஸ் கிரியேட் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? ரைஸ் அப்போ இது இந்த அதிகமாக இருந்தால் அடர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபால் நடக்குதுன்னா கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கேபிட்டல் எக்ஸாம் வேணும்னா வாட்டர் கூட நம்ம சொல்லலாம். சரி, ஃபார்முலா என்ன சார்? கேபிட்டல் ரைஸுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிடுறேன். ஸோ ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன, கேபிட்டல் ரைஸ் வச்சுக்கன்னா 4 சிக்மா காஸ் ஆல்ஃபா காமா டி. ஆல்ஃபாங்கிறது இந்த ஆங்கிள். ஓகேவா? இது சிக்மா, இது ரைஸுக்கு. ஃபாலுக்கு என்ன வரும், அதே தான் 4 சிக்மா காஸ் ஆல்ஃபா காமா டி. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் வாட்டர். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார், மெர்க்குரி. புரியுதா? ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் ரெண்டு இருக்கு. அடர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ரைஸு. ஓகேவா? கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஃபால் நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், மெர்க்குரி. ஃபார்முலா ரெண்டுமே ஒன்று தான். என்ன அப்படின்னா படம் கீழே இருக்கும். ஓகேவா? கீழே வரும். சரி, சில சிக்மா என்னன்னு சொல்லிடுறேன், சிக்மா இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன், எடுத்து காட்டிடுறேன். ஆனால் அப்புறம் ஃபார்முலா போடுறப்ப உங்களுக்கு தேவைப்படும். சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? தென் காமாங்கிறது ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் லிக்யூடு. டிங்கிறது டயா ஆஃப் கேப்லரி. புரியுதா? இது சர்ஃபேஸ் டென்ஷனு, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் லிக்யூடு, டயா ஆஃப் கேப்லரி டியூப். இதுதான் வந்து டயா ஆஃப் கேப்லரி டியூப். புரியுதா? இதுதான் கேப்லரி ரைஸ், கேப்லரி ஃபால். இதுலேருந்து கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, டைமென்ஷன் கேட்குறாங்க. சும்மா சொல்கிறேன், தெரிஞ்சவங்க. டைமென்ஷன் யூனிட்ஸ் இது இம்பார்ட்டன் தான், தெரிஞ்சவங்க. டைமென்ஷன் யூனிட்ஸ் சிம்பிள் எழுதி போடுறேன், அதான் பண்ணிக்காங்க, ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், ஏரியா எப்படி சொல்லணுமா, மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட டைமென்ஷன் என்ன சார் வரும், டைமென்ஷன் பொறுத்த என்ன சொல்லுவோம், எம்மு எல்லு டி சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து என்னது, மீட்டர் ஸ்கொயரா லென்த்தா. ஸோ ஒரு டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எல் ஸ்கொயர். வால்யூம்னா
மீட்டர் கியூப். இப்போ எல் கியூப். ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன வரும்? மீட்டர் மாஸ் டிவைட் பை ஓகே வால்யூம் பை மாஸ் தான் மீட்டர் கியூப் பை கேஜி. நாலாவது வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். எப்படி சார் மாத்துறது அப்படின்னா மீட்டர் கியூபா, மீட்டர் கியூப் என்னது எல், அப்போ என்ன வரும் எல் கியூப். கேஜியா அப்போ மாஸ் இப்போ எம், அப்போ என்ன வரும்னா எம் மைனஸ் 1 எல் கியூப்னு ஆன்சர் வரும். இது வரையும் எல் கியூப் தான், இது வரையும் எல் ஸ்கொயர் தான். இதெல்லாம் மீட்டரா, ஸோ எல். செகண்டா இங்கே என்ன வரும்னா டி, ஓகேவா? இப்போ என்ன வரும் அப்படின்னா எல் டி மைனஸ் 1. டைமென்ஷன் கேட்பாங்க எக்ஸாமில், டைமென்ஷன் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிலரேஷன். எப்படி சொல்லலாம்? மீட்டர் கியூப் பர் செகண்ட், ஓகேவா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டி பை டைமா. வெலாசிட்டி எப்படி சொல்லணும்னா மீட்டர் பர் செகண்ட், டைம் செகண்ட், அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா டைமென்ஷன் பொறுத்தவரை மீட்டருங்கிறது லென்த்து, டைமுங்கிறது டி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா எல் டி பவர் மைனஸ் 2. இப்படிதான் எல் டி பவர் மைனஸ் 2 தான் ஆக்சிலரேஷனுடைய டைமென்ஷன் யூனிட். எக்ஸாமில் கேட்பாங்க டைமென்ஷன் யூனிட், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டென்சிட்டி. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். மாஸ் என்ன சொல்லுவோம்? கேஜி தான் சொல்லுவோம், கேஜி பர் மீட்டர் கியூப். அப்படி டைமென்ஷன் என்ன சார்? கேஜிங்கிறது எம், மீட்டருங்கிறது எல், அப்போ எம்எல் கியூப். அப்போ போடுறப்ப எம்எல் பவர் மைனஸ் 3. இப்போ இதான் கேஜிங்கிறது மாசு, மீட்டருங்கிறது லென்த்து, ஓகேவா? மாசம் கொடுத்தா எம் போடுவோம், லென்த்து கொடுத்தா மீட்டர் கியூப்னா லென்த்தா எம்எல் பவர் மைனஸ் 3. அடிக்கடி எக்ஸாம் கேட்குறது, எக்ஸாம் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பண்ணா ஃபோர்ஸுக்கு என்ன சார் வரும்? ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு வந்து கேஜி, ஆக்சிலரேஷன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ என்ன வரும் அப்படின்னா இதுக்கு எம், ஓகேவா? மாஸுக்கு எம், மீட்டருக்கு எல், இதுக்கு டி ஸ்கொயர். ஸோ இதுக்கு வரும் அப்படின்னா எம்எல் டி பவர் மைனஸ் 2 தான் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. இது இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் நிறைய பேர் தெரியாது. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? எம்எல் டி பவர் மைனஸ் 2. அப்படி எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபைனல் லாஸ்ட் ஒன்று போட்டுருவோம். ப்ரெஷர் கேட்பாங்க. ப்ரெஷர் கேட்பாங்கன்னா ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? எம்எல் டி பவர் மைனஸ் 2. ஏரியா என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? எல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயருக்கு ஒரு எல் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. இதுதான் ப்ரெஷருடைய டைமென்ஷன் வேல்யூ, ஓகேவா? சும்மா தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ரெஷரு டைமென்ஷன் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க எக்ஸாமில் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ டிப்ளமா எக்ஸாம் சரி, பிஏ எக்ஸாம் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிறது ப்ரெஷர்.
ப்ரெஷர்ல டைப் ப்ரெஷர் தெரியும், அழுத்தம்னு தெரியும். என்னென்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர், atmospheric pressure, gauge pressure, absolute pressure. ஸோ நாலு ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு, காஜ் இருக்கு, அப்சல்யூட் ப்ரெஷர் இருக்கு. ஓகே, ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா வளிமண்டல அழுத்தம். ஓகேவா, ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா வளிமண்டல அழுத்தம். நார்மலாக வர நார்மல் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன அப்படின்னா, ஒரு திரவம் இருக்குல்ல, ஒரு லிக்விட் எப்படி இருக்கு, நிலையா இருக்கு, திரவம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஒரு திரவம் நிலையாக இருக்கும்போது, ஓகேவா, திரவம் எப்படி இருக்கு, நிலையா இருக்கு, அதுக்கு மேல, ஓகேவா, அதுக்கு மேல திரவம் நிலையா இருக்கும்போது ஏற்படும் அழுத்தம், திரவம் நிலையா இருக்கு, அது மேல ஏற்படும் அழுத்தம் நம்ம ஸ்டாட்டிக் ப்ரெஷர் சொல்றோம். ஓகேவா, அது திரவம் வந்து நிலையா இருக்கும்போது ஏற்படுற, அதாவது வாட்டர் வந்து அப்படியே ஸ்டேபிளா நிக்குது, அது என்ன பண்ணும், ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஓகேவா, தான் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது என்ன பண்றோம், ரெண்டு விதமா இருக்கு. ஓகேவா, ஒன்று ஸ்டாண்டர்டு, இன்னொன்று லோக்கல். ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர், லோக்கல் அட்மாஸ்பியர் ரெண்டு விதமா இருக்கு. ஸ்டாண்டர்ட்னா நம்ம என்ன பண்றோம், மீன் சி லெவல் வச்சு பண்றது ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். லோக்கல் அட்மாஸ்பியர்னா நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த லோக்கல் எவ்வளோ அட்மாஸ்பியர் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா, சரி, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 101.44 kN/m² சொல்லுவோம் ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷரை. ஓகேவா, இப்படி சொல்லலாம். அல்லது 10.34 மீட்டர் ஆஃப் வாட்டர், இல்லைன்னா 760 mm ஆஃப் மெர்க்யூரி. இது மூணுமே ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரோட ஸ்டாண்டர்ட் லெவல். வாட்டர், அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரை எப்படிலாம் சொல்லலாம், kN/m² சொல்லணும்னா 101.44, வாட்டர் சொல்றோம்னா 10.34 மீட்டர்னு சொல்லலாம், மெர்க்யூரி சொல்லணும்னா 760 mm நம்ம சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் mm ஆஃப் மெர்க்யூரி சொல்றப்ப, வாட்டர் சொல்றப்ப இது kN/m ஸ்டாண்டர்ட். ஓகேவா, மூணாவது காஜ். மூணாவது காஜ் ப்ரெஷர். ஓகேவா, என்னது காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் எப்படி அளக்கணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் அளக்கிற ஃபுல்லாமே காஜ் ப்ரெஷர் தான். அது என்ன பண்ணா, உங்களுக்கு பேஸ் பாயிண்ட்டு, ஓகேவா, நம்ம மெஷரிங் டிவைஸ் அளக்கிறது ஃபுல்லாமே காஜ் ப்ரெஷர் தான். மெஷரிங் டிவைஸ் இருக்குல்ல, ப்ரெஷர் அளக்கிற எல்லா மெஷரிங் டிவைஸும் அளக்கிறது ஃபுல்லாமே காஜ் ப்ரெஷர் மட்டும் தான் அளக்கும். ஓகேவா, இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஓகேவா, பேஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் ஆர் பேஸ் பாயிண்ட் என்ன சார், ஸ்டார்டிங் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை பேஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் எடுத்துப்போம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் எடுத்துப்போம். ஓகேவா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் என்ன பண்ணும், பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கும். அதுல இருந்து அது கால்குலேட் பண்ணும். ஓகேவா, ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளக்கிற எல்லாமே வந்து காஜ் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம எடுத்துக்காது, அது 0 எடுத்துக்கும், அதுக்கு மேலே எடுத்துக்கும். புரியுதா? ஸோ
அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்ன உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ், இங்கே இருந்தால் என்ன பண்ணும் அளக்கவே ஆரம்பிக்கும். இதுதான் வந்து காஜ், இதான் ரெஃபரன்ஸாகவே எடுத்துக்கும். ஓகே, அதே மாதிரி அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர். ஓகேவா, இதே அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக அளந்தோம், ஓகேவா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் நம்ம என்ன பண்ணுறோம் கீழே கம்மியாக அளந்தோம் அப்படின்னா இது பேர் நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர். ஓகேவா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ. அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட நம்ம அளக்கிற வர்ற வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேல்யூ விட வேல்யூ கம்மியாக வருது அப்படின்னா அது வந்து கீழே வேல்யூ நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா அது நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாக போச்சுன்னா பாசிட்டிவ் காஜ், நெகட்டிவாக போச்சுன்னா நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர். ஓகேவா, ஓகே. தென் நாலாவது அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா, அப்சல்யூட் ப்ரெஷர்னா டேட்டாம் வந்து அளக்கிறது. ஓகேவா, டேட்டாமே என்ன பண்ணும் ஜீரோ எடுத்துக்கிட்டு, ஓகே, டேட்டாமே என்ன பண்ணும் ஜீரோ எடுத்திருந்தா அது அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா, உங்களுக்கு படத்தை வரைஞ்சி கட்ட ஒரு படத்தில் எல்லாமே போய் வைக்க பாருங்க. இப்போ உங்களுக்கு இதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ, கரெக்டான ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ. இது என்ன ப்ரெஷர் அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா, இது வந்து காஜ் ஜீரோ. ஓகேவா, இது வந்து காஜ் ஜீரோ. ஸோ இதுக்கப்புறம் மேலே அளக்கிறது வந்து இதுதான் வந்து காஜ் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ காஜ் ப்ரெஷர் இங்கே வந்தால் வந்து உங்களுக்கு இது பாசிட்டிவ், இது என்னது பாசிட்டிவ். இப்படி இருந்தால் நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர். புரியுதா? ஸோ இது காஜ் ஜீரோ, இது கீழே இருக்கிற காஜ் பாசிட்டிவ், காஜ் நெகட்டிவ் தான். ஓகேவா, இங்க வரைக்கும் இருக்கிறது அங்க இருக்கிற லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஜீரோலேருந்து ஃபுல்லாக எடுத்துக்கும். இதுதான் நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரு. அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மேலே அளக்கிறது தான் காஜ் ப்ரெஷரு, அதில் கம்மியானதான் நெகட்டிவ் காஜ் ப்ரெஷரு. ஸோ அட்மாஸ்பியர் எப்பவுமே இருக்கும். ஓகேவா, எப்பவுமே இருக்கும். அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது தான் கீழேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் அப்சல்யூட் ப்ரெஷர்லேருந்து காஜ் ப்ரெஷரை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த இருக்கிற லோக்கல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தெரிஞ்சிடும். ஓகேவா, ப்ளஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ண உங்களுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது தெரிஞ்சிடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இது தெரிஞ்சிடும். ஓகேவா, மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் மெஷர் பண்ணி என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு பார்க்க வந்து பீசோமீட்டர், எக்ஸாம்பிள் கேட்பாங்க, மேனோமீட்டர், ப்ரெஷர் காஜ். பீசோமீட்டருக்கு மேனோமீட்டருக்கு ப்ரெஷர் காஜ் இருக்கு. ஓகேவா, இதே நிறையா இருக்குது. சிம்பிள் யூடியூப் மேனோமீட்ரு, டபுள் யூடியூப் மேனோமீட்ரு, அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ டைம் இல்லை அதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, ஸோ தெரிஞ்சவங்க என்னென்னு வந்து தெரிஞ்சோம். ஓகேவா, அதெல்லாம் மெஷர்மெண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ். ஒரு பொருள் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எவ்வளோ கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வேல்யூ இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னது, தண்ணிக்குள்ளே என்ன ஆகுது, ஒரு பொருள் மூழ்கி இருக்கு, இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி. தண்ணிக்குள்ளேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணாமல் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோட சென்டர் வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸ் பார்ன்னு சொல்கிறோம். என்ன சின்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் ப்ரெஷரு. என்ன சொல்கிறோம், ஹெச் பார் அப்படின்னு சொல்கிறோம். இது பிரெத்து, இது அந்த பொருளுடைய டெப்த்து. ஓகேவா, இது அந்த பொருள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. எக்ஸ் பார்ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும், ஹெச் பார்ங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வரைக்கும். இது பிரெத்து, டெப்த்து, எக்ஸுங்கிறது அதோட ஹைட்டு சொல்கிறோம்ல. ஓகேவா, இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, இது பாருங்க, டோட்டல் ப்ரெஷர் கேட்பாங்க. டோட்டல் ப்ரெஷர், ஓகேவா, எதுக்கு அப்போனா ஹரிசாண்டல் இம்மர்ஸ் இருந்தால் என்ன வரும், P equal to gamma A X bar. equal to gamma A X bar. சரி, ரெண்டாவது இதே தான், இதே வெர்டிகலாக இருந்தா வெர்டிகல் இம்மர்ஸ், என்ன வரும், X bar. ஓகேவா, ஓகே, இது நார்மலாக இம்மர்ஸான வருது. அடுத்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஆயிரத்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சி போட்டன்ல, அதான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அதாவது மொத்த ஃபோர்ஸ் ப்ரெஷரும் அங்கே தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் கேட்குறது, டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெப்த் வேணும்ல, அந்த சி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எங்க டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஹரிசாண்டலி இம்மர்ஸ் ஆயிருந்தா, ஹரிசாண்டலி இம்மர்ஸ் ஆயிருந்தா ஃபார்முலா இருக்கு, H bar equal to IgG sin square theta, IgG sin square theta AX bar plus X bar. அதுதான் தேவை. H bar வேணும் அப்படின்னா IgG sin square theta divide by A plus X bar plus X bar. இதுதான் வந்து ஹரிசாண்டலி இம்மர்ஸ்ட் ஆயிருந்தா. ஓகேவா, சரி சார். இதே வெர்டிகலினா அதையும் முடிச்சிடும். இதே வெர்டிகலி இம்மர்ஸ்னா வெர்டிகலி இம்மர்ஸ் என்ன வரும்னா H bar equal to IgG by AX bar plus X bar. ஏன் சைன் வரணும்னா சைன் 0 வெர்டிகலாக வரப்போ சைன் ஆயிரும் 0 ஆயிரும், அதனால தான் என்ன எடுத்து போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதான் ரெண்டுக்குள்ள ஃபார்முலா. இது எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஓகேவா, டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு ஃபார்முலான்னு கேட்டால் IgG sin square theta divided by AX bar plus X bar. ஸோ இன்க்ளைன் பார்க்கும் இதே ஃபார்முலா, ஹரிசாண்டல்னா வெர்டிகல் இன்க்ளைன் மூணுக்கும்
இதே ஃபார்முலா தான். இது தெரிஞ்சா அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சம்ம போட்டுடலாம். ஸோ சென்டர் ஆஃப் வந்து ஹரிசாண்டல் இருக்கு, வெர்டிகல் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃப்ளூயிட் இருக்குன்னா, ஒன்று லேமினார் ஃப்ளோ, ரெண்டாவது டர்புலன்ட் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோ இருக்கு, டர்புலன்ட் ஃப்ளோ இருக்கு, தென் ஸ்டெடி, நாலாவது அன்ஸ்டெடி, அஞ்சாவது யூனிஃபார்ம், ஆறாவது நான் யூனிஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ஆறுலேருந்து கண்டிப்பாக நான் வரும், ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, லேமினார் என்ன சார்? ஒரே கிராஜுவலாக போகும் சார். லேமினார் ஃப்ளோங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி போகும், ஒரே ஒரு கிராஜுவலாக. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனாக போகும். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்ட்ரைட் லைனாக லேமினராக இது போயிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து லேமினார் ஃப்ளோ. ஓகேவா? ஃப்ளோ எப்படி இருக்கும், ஒரே மாதிரி கிராஜுவல் லேமினார் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? டர்புலன்ட் என்ன எப்படின்னா கலங்களாக போகும். ஓகேவா? டர்புலன்ட் எப்படின்னா டர்புலன்ட் எப்படின்னா இப்படி இப்படி எப்படி சொல்கிறது, அப்படியே இப்படி கலங்கடிச்சுட்டு போகும். தண்ணி என்ன இது போகும், அது போகும். ஸோ ஃப்ளோ எப்படி இருக்குன்னா கண்ணா அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி. டர்புலன்ட்னா கலங்களாக போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ லேமினார்னா ஒரே மாதிரி போகும். ஓகே, முக்கியமான ஸ்டெடி ஃப்ளோ தான். ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ லேமினார்னா லேயர் பை லேயராக போகும். ஓகேவா? டர்புலன்ட்னா அப்படியே கலங்க, லேமினார் ஃப்ளோ தண்ணி அமைதியாக போகுது. டர்புலன்ட் ஃப்ளோ தண்ணி கலங்கடிச்சு, ஓகேவா, தண்ணி வந்து ஃபுல்லாக போகுது, நீங்கள் வெள்ளம் போகுதுல, அது டர்புலன்ட் ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேவா? ஸ்டெடி ஃப்ளோனா என்ன, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, லிக்விட் போகுது. ஓகேவா? திரவம் என்ன பண்ணுது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. ஆனால் எந்த இடத்துலையும் அதோடைய திசைவேகம், வெலாசிட்டி, ஓகேவா, திசைவேகம், அழுத்தம், ப்ரெஷரு, திசைவேகம்னா வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டி, ப்ரெஷரு, டென்சிட்டி மாறாமல் இருந்தால், ஓகேவா, இந்த மூணுமே திசைவேகம், ப்ரெஷர், டென்சிட்டி மூணுமே மாறாமல் இருந்தால் அது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போகிற வரைக்கும் அதோட திசைவேகமோ ப்ரெஷரோ டென்சிட்டியோ எதுவுமே மாறாமல் இருந்தால் அது ஸ்டெடி ஃப்ளோ. சரி, இதே மாறிக்கிட்டே இருந்தால் அது அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேவா? அதை புரிஞ்சுவோம், டைம் எழுதணும்னா. அன்ஸ்டெடி ஃப்ளோ என்ன ஆகுது, இது மாதிரி திசைவேகம், ப்ரெஷர், டென்சிட்டியே மாறுச்சுன்னா அது அன்ஸ்டெடி ஃப்ளோ. மாறாமல் இருந்தால் ஸ்டெடி ஃப்ளோ. அடுத்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ வேற, யூனிஃபார்ம் ஃப்ளோ வேற. ஓகேவா? அப்போ என்ன, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு திரவம் போகிறப்ப அவருடைய டிஸ்சார்ஜ், ஓகேவா, டிஸ்சார்ஜ் Q மாறாமல் இருந்தால் அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேவா? சரி சார், அப்போ நான் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாறிச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் என்ன ஆகும், மாறும். டிஸ்சார்ஜ் மாறாமல் இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. டிஸ்சார்ஜ் மாறிச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அது ப்ரெஷரு, டென்சிட்டி அது மாறாமல் இருந்தால் ஸ்டெடி ஃப்ளோ. டிஸ்சார்ஜ் மாறாமல் இருந்தால் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமானது, இது மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஒன்பதுல கேட்பாங்க,
ஆவரேஜ் ஆர் மீன் வெலாசிட்டி என்ன? ஒன்றில் கேட்டிருக்கான், அதை எழுதி போடுறேன். ஆவரேஜ் ஆர் மீன் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா மேக்ஸிமம். ஓகேவா? எப்படி எடுத்துக்குவாங்கன்னா 2/3 of v maximum or 4/3 of v maximum. v ஆர் 2/3 of v max அல்லது 3/4 of v max எடுத்துக்குவாங்க. அடுத்து எனர்ஜி. எனர்ஜி 3 விதமாக இருக்குது. ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று ப்ரெஷர் எனர்ஜி, மூணாவது கைனடிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, ப்ரெஷர் எனர்ஜி இருக்குது, நிலை ஆற்றல், அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல். ஓகேவா? ஓகே. பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஜெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஜெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெஷர் எனர்ஜி சொல்கிறப்ப இவி ரோஜி. ஓகேவா? அது இவி. கைனடிக் எனர்ஜி ஓகேவா? v²/2g. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் எனர்ஜிங்கிறது p/ρg, கைனடிக் எனர்ஜி v²/2g, பொட்டன்ஷியல் நம்ம z ஹைட் நம்ம சொல்லுவோம். அப்போ டோட்டல் எனர்ஜி என்ன சார் வரும்? டோட்டல் எனர்ஜி E கேட்பாங்க. p/ρg v²/2g plus z. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. p/ρg v²/2g plus z. அதாவது டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? பெர்னோலிஸ் தேர்வு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சொல்லிடுறேன். பெர்னோலிஸ் தேர்வு என்ன சொல்றாரு அப்படின்னா அது 2 டயலா இருக்கு. எப்படின்னு சொல்லுவேன், டிஃப்ரெண்ட் டயலா வாட்டர் உள்ள போய் வெளியே வருது அப்படின்னா ரெண்டுமே என்ன சொல்றாரு, ரெண்டுமே இருக்கிற டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் சொல்லுவார். ஓகேவா? இப்போ டோட்டல் எனர்ஜி என்ன சொல்லுவார், கான்ஸ்டன்ட் சொல்லுவார். அது Z1 ப்ளஸ் P1/ρg v²/2g ஈக்குவல் டு Z2 ப்ளஸ் P2/ρg ப்ளஸ் v²/2gக்கு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகேவா? இதுதான் அவருடைய கான்செப்ட். ஓகேவா? அதாவது இங்கே போகிறது v1, இங்கே போகிறது v2, இந்த ஹைட்டை Z1, இதை நம்ம Z2 சால்வ் போட்டோம்னா இந்த மாதிரி ஈக்குவல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு. அது பெர்னோலிஸ் உடைய ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. அடுத்து டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணணும். என்ன சார் இருக்கு அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர், தென் ரெண்டாவது ஆரிஃபைஸ் மீட்டர், தென் மூணாவது பிட்டாட்டி. பிட்டாட்டி எதுக்கு அப்படின்னா ப்ரெஷரை மெஷர். ஓகேவா? உங்களுக்கு வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகேவா? வரும். ஸோ வென்ச்சுரி மீட்டர் தென் ஆரிஃபைஸ் மீட்டர் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா நமக்கு டிஸ்சார்ஜாக மெஷர் பண்ணுறக்கா. ஓகேவா? இல்லை மெயினாக வந்து
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கேட்குற அடிக்கடி எவ்வளோனா 0.95 to 0.98 தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜோட வேல்யூ. ஆரிஃபேஸ் மீட்டரில் கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா, சிடி வேல்யூ இதில் அதிகம். ரெண்டுமே டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து எப்படின்னா 0.62 to 0.65 கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து இதுக்கு வந்து அதிகம், மென்சுரல் மீட்டர் தான் அதிகம், ஆர்ஃபேஸ் மீட்டருக்கு கம்மி. ஓகேவா, ஏன்னா காஸ்ட் அதிகம் குவாலிட்டி அதிகம், இது காஸ்ட் கம்மி குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். அடுத்து வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், வெலாசிட்டியை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறது பிட்டாட் டியூப். வெலாசிட்டி யூஸ் பண்ணுறதுனால பிட்டாட் டியூபை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வெலாசிட்டி நமக்கு பிட்டாட் டியூப். அதுக்கடுத்து அதிராகி போகிறோம். ஓகே, அடுத்து ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்குன்னா சிசி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், தென் ரெண்டாவது சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, சிடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேவா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் என்ன சார், சிசினா வாட் இஸ் சிசி அப்படின்னா ஜெட்டில் வர்றது. சிசி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஜெட் டிவைட் பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். ஏரியா ஆஃப் ஜெட்டோடைய வீணா கான்ட்ராக்டர் ஆகும் டிவைட் பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸும் வருது. அதோட வேல்யூ என்ன சார், சிசியோட வேல்யூ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 0.61 to 0.69. சரி சார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சிவி வேல்யூ என்னன்னா 0.95 to 0.99. இதுதான் நமக்கு முக்கியம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடி equal to 0.61 to 0.65. இப்போ எக்ஸாம் வைக்கிற கோஎஃபிஷியன்ட் கான்ட்ராக்ஷன் வந்து 61 69, வெலாசிட்டி தான் அதிகம், டிஸ்சார்ஜ் 61 to 65. ஓகேவா, ஐயோ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, என்ன சார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைட் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேவா, ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைட் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேவா, ஆக்சுவல் பை தியரிட்டிக்கல் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். சிடி ஈக்குவல் டு QA டிவைட் பை QT, ஆக்சுவல் டிவைட் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேவா, வேற மாதிரி சொல்லலாம் சிடி. ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் சொல்லலாம் சிசி டாட் சின்னு கூட சொல்லலாம். சிடி ஈக்குவல் டு சிசி டாட் சி சொல்ல முடியும். ஓகேவா, இதுதான் டிஸ்சார்ஜுக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஃப்ளோ த்ரோ பைப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஃப்ளோ த்ரோ பைப்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா இன்டர்வல் கொடுத்துட்றேன், டைம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, தூரம் முடிச்சுருவோம், ஏன்னா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃப்ளோ த்ரோ பைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ட்ரி லாஸ் வரும்ல, என்ட்ரி லாஸ் வாங்கினோன்னா 0.5 V²/2G. ரெண்டாவது சடன் என்லார்ஜ், டக்கு என்ன ஆகும், பைப்பு பெருசாகும். ஓகேவா, அப்போ என்ன வரும்னா V1 - V2² /2G.
இதுல ஒரு கொஸ்டின் என்ன வரும், கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். மூணாவது சடன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா v2 ஸ்கொயர் பை 2g ஓகேவா. v2 square by 2g 1 minus cc minus 1 whole square ஓகேவா. அவுட்லெட் லாஸ்ட் அது எக்ஸிட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா v2 square by 2g ஓகேவா. இதெல்லாம் ஃபார்முலாஸ், இதான் நார்மலா வர்ற ஃபார்முலா. என் பைப்பில் மேஜர் லாஸ் இருக்கு. மேஜர் லாஸ் h of equal to FLV square divided by 2GD ஓகேவா. h of equal to FLV square divided by 2GD. இதே டிச்சா வச்சு பார்த்தோம்னா FL Q square divided by 12D power 5 FL Q square divided by 12D5. FL square ரெண்டுமே முக்கியமான ஃபார்முலா, ரெண்டுமே ஃபிக்ஷன் லாஸ் தான். FL Q square D5 சரி ரெண்டுமே முக்கியமான ஃபார்முலா, எக்ஸாமில் கேட்குறாங்க. ரெண்டுமே டாக்ஸ் ஈக்குவேஷனில் வருது ஓகேவா. இதே சேசிஸில் வர்றது velocity equal to c equal to root of mi, v equal to c root of mi ஓகேவா. சிங்கிற சேசிஸ் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது ஏரியா டிவைட் பை பெரிமீட்டர், எம்ங்கிறது ஏபி இதில் போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமானது. இது நீங்கள் எழுதிட்டாவே உங்களுக்கு போதும் ஓகேவா. சரி போதும், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ வரைக்கும் படிச்சுட்டு போங்க, இதே உங்களுக்கு ஓரளவுக்கு பாதி கவராக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம அடுத்த வழி என்ன பண்ணுவோம், நம்ம மீதி இருக்கிற நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது மாதிரி நம்ம போடுவோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம போடுறோம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.